கைஸ் நம்ம பேக் டு சேனல். நம்ம தவிர என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா பில்டப் எக்ஸ்ப்ளோரேஷன் எஸ்எம்பியோட பார்ட் 1 தான். எங்கே லைவ் போட்டாச்சு, அது போக பார்ட் 1 போட்டிருக்கேன். எஸ்எஸ் உலகம் எஸ்எம்பியோட பார்ட் 1. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கா? ஆமாம், 11 நிமிஷம் இருக்குது. சுபா இது ஸ்பீட் பண்ணியிருக்கேன், இல்லாட்டி இன்னும் 20 மினிட்ஸ் தாண்டி இருக்கும். யாரும் பார்க்க மாட்டீங்க, இதே ஓட்டி பார்ப்பீங்க. இந்த 20 மினிட்ஸ் போட்டோன்னா யாரும் பார்க்கவே மாட்டீங்க. அதனால தான் ஸ்லோவாக போட்டு சரி எடுத்தோடனே டெசர்ட் டெம்பிள் லைவில் எடுப்போம்னு சொல்லிட்டு உள்ளே குதிச்சேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் குதிச்சேன். சரி குதிப்போன்னு சொல்லிட்டு திறந்தா சரி திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே திறறான்னு கரெக்டாக பார்க்குறப்ப இங்கே இருந்துச்சு, நல்லா இருக்குது. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு திறந்தேன். யார் உள்ளே வராதிங்கிறான்னு சொல்லிட்டு தான் திறந்தேன். பட் ஒரு க்ரீப்பர் மண்டையன் சட்டித்தலையன் வந்தியான், டொப்புன்னு வெடிச்சான், டீன்ட்டி வெடிக்க வச்சியான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லக்கிலி அதில் இருக்க பொருள் அவனுக்கு கிடச்சிருச்சு. அது என்ன பொருள்லாம் அதை காட்ட பண்ணிட்டேன், ஒரு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பட்டு பொருள் வந்து என்னென்னா ப்ரீச்சிங் என்னமோ புக்கு கைஸ், என்சன்மெண்ட் புக் ஒன்று கிடச்சி, ஒரு ஷெடியூல் கிடச்சி, போன் கிடச்சி, கொஞ்சம் கிடச்சி. நம்ம வந்து மாடர்ன் ஹவுஸ் கட்ட போகிறோம். இந்த மாடர்ன் ஹவுஸ் கட்டுறதுக்கு எப்படியும் பல சில நாட்கள் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இப்படி கொஞ்ச நாள் ஆக்குவேன், டைம் ஆகும் கன்ஃபார்மாக. ஏன்னா வீடு கட்டுறதுக்கு ஸ்டாண்டு கிடச்சிருச்சு, கிராவல் இன்னும் கிடைக்கல. நம்ம சின்சான் ஒருத்தர் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இவங்களாத்தையும் கூப்பிட்டு போய் ஒழுங்காக விளாண்டு ஒழுங்காக வச்சு கடுத்து ஏகப்பட்ட வேலை இருக்குது நமக்கு. ஃபஸ்ட்டு இது ஒரு கேமரா கிடச்சின்னு சொல்லிட்டு கேமரா கட்டி போட்டு இது மீன் பிடிச்சி பூனை டைம் பண்ண ஷெடியூல் கிடைக்கும். இன்னொன்று ஷெடியூல் கிடைச்சா இது ஆளுக்கு ஒரு ஒட்டகத்தை போனால் நான் டக்குன்னு போயிடலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஒன்றும் இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன நடந்துச்சுன்னா சம்பவமாகி போச்சு. அதில் அங்கே கிளாஸை கட்டுறேன். சரி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஃபோவில் எடுத்து தேடினேன், கிடைக்கவே இல்லை. சரி வாங்க சொல்லிட்டு சேடில் போட்டு கிளம்புனேன். குதிரை மேலே குதிரைன்ற ஐயோ கேமல் மேலே வீரமா நிக்கோட்டையே இப்படி மட்டும் கவர் போடுவேன். சரி சொல்லிட்டு சலிச்சுன்னு போனேன். ஒரு சூறாவளி கிளம்பியதே, இவன் நான் ஆண்டவன் படைத்தவனேன்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். ஒரு ஜம்பேஸ்தானம் போட்டுருவான்னு நினச்சி ஒரு ஏதோ லக்கில் நான் இருந்த மலையை முன்னாடி பண்ணிட்டாங்க, வழியில் துக்குச்சா சொல்ல முடிச்சுட்டு அவ்வளோதான் நம்மளை முடிச்சுட்டின்னு சொல்லிட்டு இங்கேலாம் கட் பண்ணுமே. சாமி போட்டுருவோம். கொஞ்சம்டா வெளியே வந்துடுறடே, வெளியே வந்துடுவா, வெளிவா. ஐயோ சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்குதே. என் தம்பி அப்படி என்னமோ பண்ணிலாம் போட்டு வரையா, வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். இந்த சாமி மணியெல்லாம் நம்ம அடிக்க சொல்லிட்டு எடுத்தாச்சு. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஏறி மேலே வந்தேன். சரி இப்படி தான் ஏறி வந்தேன். சூப்பராக பயன் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் பார்த்தா சாம்பார் எனக்கு காப்பு ஸோ மூக்கு அடைச்சிருக்கு. அதனால் வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். மட்டும் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கோங்க பாக்கி மக்களே. லைட்டாவா சளி பிடிச்சிருக்கு கொஞ்சம், அதான் அது கீழே லஸ்கேவ் கீழே இருக்குது. லஸ்கேவ் போவோம். இப்போயே வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டோரேஜ் ரூம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லாட்டி வீடு கட்டிட்டு அதுக்கடுத்து வீட்டுக்கு அந்த பொருளை கொண்டு போகிற ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதுக்காண்டி அப்புறம் வீடியோ வர லேட் ஆகிட்டு இருக்கும். அதனால தான் பார்க்குறேன் இந்த பொருள் இப்போதைக்கு எங்கேயும் போகாமல். லஸ்கேவ் 2 பார்த்துருக்கேன், கன்ஃபார்ம் போகிறோம். லஸ்கேவில் டைமண்ட் தூக்குறோம் கன்ஃபார்ம். ஃபுல்லாக ஆறாயிரத்து இல்லை மைனிங் அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டேன். மொத்தமாகவே உள்ளக்க போகிறத ஒரு லைவாவோ இல்லை வீடியோவாக போகலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கேன். சரி வாய்ஸ் கேட்குதுன்னு நினைக்கிறேன். சரின்னு சொல்லி போகிற வழியில் பார்த்தா கீழே இறங்கி குதிச்சுட்டேன். யோயப்பா அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுட்டேன். சரி ஓகே எதுவும் பண்ண முடியல, நகர முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஷேடில் வச்சுட்டேன். ஜம்பேஸ்தானம்னு சொல்லிட்டு உள்ளே குதிச்சா முடியலையே அடவே அப்படின்ட்டு டென்ஷன் ஆக்கிட்டேனே. தட்டுத்தேன் வேறு இடத்துக்கு போயிடுவோன்னு தான் நினச்சேன். இங்கே நம்மளை விட மாட்டேறானே, சாமி சொல்ல நம்ம அடிக்கிறான்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தா என்னடா இங்கே மழை பெய்யுது. ஆனாலும் இது வெயில் அடிச்சுக்கிட்டு சாக மாட்டானுங்க பிச்சைக்கார பயலுங்க. அவனுக்கு வேகமே மேலே போய்கிட்டு அப்போ நான் சொல்லிட்டு இது வாங்க பூனை இங்கே நிப்பாட்டி போயிருந்தேன். அவர் பூனையை பார்த்துட்டு இருந்தால் இங்கே பூனை இருக்குது. சரின்னு சொல்லிட்டு பூனையை கூப்பிட்டுட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு வில்லேஜ் கூப்பிட்டு போயிட்டேன். வீட்டுக்குள்ளே வச்சுருவோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். வீட்டுக்குள்ளே போக சொல்லி இந்த வீடியோ எங்களுக்கு தரலையே. ஐயோ இதாக இருக்குது இந்த நம்ம வீடா
யாரோ இவன் யாரோன்னு சொல்லிட்டு நம்ம குதிரை மூடி விட்டியா என்னடா ஹார்ட் வருது நோன்று தான் நம்ம வீடியோ பண்ணிடலாம் ஒன்றும் சரி வீடியோ கட்டிட்டு சுற்றி வச்சுருவேன் கன்ஃபார்மாக. ஏன்னா க்ரீப்பர் தான் முக்கியமாக வீடு பக்கமே வாங்கக்கூடாது, அதனால தான் சுற்றி வச்சுருவேன் கன்ஃபார்மாக போனேன். சரி உள்ளே வந்து நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு தொலைக்க சுற்றி தள்ளி அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்பீட் பண்ணியிருப்பேன். பிகாஸ் ஸ்பீட் பண்ணியே 11 நிமிஷம், ஸ்பீட் பண்ணாட்டி எவ்வளோ நிமிஷம்னு பார்த்துக்க யோசிச்சுங்கப்பா. அதான் பட் அதனால் கொஞ்சம் எல்லாமே இன்ட்ரெஸ்டாக எடுத்திருப்பேன். ப்ளீஸ் அப்புறம் வந்து இந்த எஸ்எம்பியில் ஒரு சில மோட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கடுத்து அப்கமிங்கில் மோட்ஸ் ஆட் பண்ணுவேன் தேவைப்பட்டா. இப்போதைக்கு என்னென்ன மோட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட்டு அனிமல்ஸ் மோடு, வைல்டு அனிமல்ஸ் மோடு நான் பாருங்கள். ஃபஸ்ட்டு மோடு நம்ம தலைவெல்லாம் சொல்ல முடியாது, மண்டே பாம்பு டைகர் அட்டர் ஸ்னேக் அந்த பேர். சரி கீழே பார்த்தா லஸ்கேவ் வேட்டிஸ்ன்னு சொல்லிட்டு வேணாம் சொல்லிட்டு ஓகே கைஸ். ஃபஸ்ட்டு ரெண்டாவது அனிமல் பார்த்துருக்கோம் இந்த மோடில். எப்படியாச்சும் பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு என் தம்பியை கயிறு எடுக்க சொல்லிட்டேன். கேஜிடி எப்படி கயிறு எடுக்க சொல்லிட்டு டக்குன்னு கேஜிடி வந்துட்டுருக்கேன். ஏமா வாடான்னு சொல்லிட்டு ஐயோ விரட்டிக்கிட்டே போயிட்டுருக்கேன். டீஸ் பண்ண இருக்கக்கூடாதுல்ல, அதனால் கஷ்டம் கட்டியாச்சு. எப்படியோ கஷ்டம் கயிறை போட்டேன், கட்டியாச்சு. சரி கட்டி போட்டு சொல்லிட்டு ஒரு சுரவழி கிளம்பி எதே பாதியில் மேலே ஒரு மாதிரி நின்றுருக்கு, அதனால சரி. ஸோ லக்கி வைவலி சரி ஓகே சொல்லி நம்ம போயிடுவோம், பிரச்சனை இல்லை. ஐயோ போகிறது ஓகே ஓகேஸ்மா இதுக்கு பண்ணியாச்சு, பிரச்சனை இல்லை. இந்த கைஸ் இங்கே இருங்க ஒரு கிளி இருக்குது, பறவை இருக்குது. இந்த பறவையும் பிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு இந்த அடிமொழியும் பிடிச்சிருவோம். அதுக்கடுத்து நிறைய சம்பவம் நடந்துச்சு, அதெல்லாம் சொல்கிறேன் வரிசையாக என்ன நடந்துச்சுன்னா இது ரெண்டும் அது தப்பே மனசுனால எங்களை அடிச்சிருச்சு. சரி இதுக்கு இங்கேருந்து எங்கள் வேர்ல்டுக்கு எங்கள் வீட்டுக்கு எங்கே நான் இன்னும் என் வீடே இன்னும் எங்கே கட்டப்படுன்னு எந்த ஒரு பிளேஸும் சூஸ் பண்ணல. இதை கூப்பிட்டு போய் பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். தான் கங்காரு வந்துச்சு, தேர்ட் அனிமல் கங்காருவா, ஃபோர்த் அனிமல் தேர்ட் தான் ரோட் ரன்னர். இது கங்காரு நம்ம திரும்பி அடிச்சு நான் திரும்பி குதிச்சுட்டே வந்து அடிக்குது. சரி சொல்லிட்டு ஓடிடுவோன்னு சொல்லிட்டு ஓடினா அடிக்கடின்னு அடிக்கிறேன். எப்படி அடிப்போமா வேணாம் முடியல, சரி நம்ம அடிச்சு போய் வேணா ஓடிடுவோம் வாங்க. எப்படி அடிப்பா கூட அடியா அவ்வளோதான். ஓடுறாங்க இப்போ ஓடுறா 2 பேர். ஐயோ வாங்கடா அவங்க விரட்டுறானே ஐயோ ஓடுறா போச்சு சோழியை முடிச்சிட்டாங்க. சுகேஷ் அப்படி சொல்லிட்டு டாக்குன்னு இருந்தால் வண்டு என்னடா சிலந்தி பூச்சிலாம் இருக்குது. ஆச்சு திரும்பி நம்ம அடிக்குது கைஸ், ஓடிடு கைஸ். ஐயோ ஓடிடுவான், ஐயோ ஓடுறா வாங்க ஓடிடுவோம். இந்த நம்ம அடிக்குது நம்மளை, இப்படி பண்ணுறீங்க நம்மளை உயிரை போட்டு வாங்குறாங்க கைஸ். அந்த ரோட் ரன்னரை பார்த்தோம்னா நாங்கள் ஸ்பீடு கிடைக்குது, ஸ்பீடுன்னு ஒன்று கிடைக்குது பூஸ்ட்டு. நான் அந்த சீன் கட்டாயிருக்கோம், பட் எனக்கு அந்த பூஸ்ட் கிடச்சினால சரி. இப்போ தனிக்கு வந்தோம்னா ப்ளூ வெயில் இது எத்தனை அனிமலாக தெரில, நான் ஒரு அனிமலாக காட்டுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க. பேரை எனக்கு தெரியாது. ப்ளூ வெயிலு சார்க்கு இருக்குது அதில். இப்போ வந்து வெப்பர்ஸ் என்னமோ சொன்னாங்க தெரில, பார்க்கு கிராக்குன்னு என்னமோ சொன்னான். இது பேர் எக்ஸாக்டாக தெரில எனக்கு, பார்ப்போம். ஆஸ்கிங் எவ்ரி ஒன் டூ நான் தனியாக போவாங்கிறா ஒன்றா இருக்குடா சொல்லிகிட்டே இருக்கேன். நம்மளை கூட அடிக்கிறாங்க. ஆனால் போங்கடா கங்கரை மண்டியில் சுற்றிட்டு சரி வாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி வந்தாச்சு. மண்டையில் ரேட்டில் ஸ்னேக் இருக்குது, திரும்பி இந்த மண்டையை போட்டுலாம் சொல்லிட்டு போட்டு பொழந்துட்டேன் இந்த மண்டையில். ஏன்னா புதுசாக செக்ஷன் ப்ரோ வந்திருப்பார், அதாவது நம்ம ஃப்ளாஷோட ஃப்ரெண்டு. இந்த கைஸ் நீங்களும் எங்கூட வரணுன்னா ஒன்றும் இல்லை, வர சண்டே கம்மிங் சண்டே, அதாவது 7ஆம் தேதி 9ஆம் தேதி 9ஆம் தேதி ஐயோ தெரிலையே கைஸ். 9ஆம் தேதி வந்து லைவு போடுவேன். நான் எப்படி ஏற்றணும் போதுன்னு லைவில் சொல்லிடுவேன் ஸ்டார்டிங்லேயே. அப்பாடா எண்டுக்கு வந்தோம் வீடியோ என்கிட்ட. சரி இப்போ பார்த்தா ஜாம்பி இருந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஜாம்பியை போட்டு பொழன்னு பார்த்தா உடஞ்சி போச்சு. சரி வாங்க ஆட்சி அடிப்பான்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டு இது எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கலாம் வேறு என்ன இருக்குது மோஸ்ட் பிளாக் இதை எடுத்துக்குவோம். வீட்டில் வைக்கிறனால யூஸ் ஆகும். சரி வேறு என்னாச்சு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்றும் இல்லை சொல்லிட்டு குச்சி சேர்த்துட்டேன். சரி அப்படியே இங்கே புது இடம் இப்போ வந்து நம்ம வீட்டை கட்ட வேண்டிய இடத்த தேடிட்டு போகிறப்ப ஆமை கிடச்சி, ஆமை விட்டா அடிச்சு விட்டேன். சரி ஒன்றும் வரல, ஆமை பயந்தாங்க தான் போல். இதில் பாதிக்கு போய் அடிக்குது, ஒரு சிலர் பார்த்து ஓடுது, ஒரு சிலர் பார்த்து அடித்தா திரும்பி அடிக்குது. என்னடா தெரில, ஒரு சிலர் பார்த்தாலே அடிக்குது. அதாவது சொல்கிறேன் அப்கமிங்கில் பார்ப்பீங்க. இன்னும் 1.5 நிமிஷம் தான் இருக்குது சப்பாடா, அதனால் வாய்ஸை கொடுக்க முடியல.
எஸ் தண்ணி பிடிச்சிருக்கு அதனால் சரி சொல்லிட்டு இங்கே இருந்தோம் அதான் கோல்டு இருக்குது சரி கோல்டு எடுத்துருவோம்னு சொல்லிட்டு வேமா கோல்டு எடுக்கலாம் அதான் இன்வென்ட்ரியில் எதுவுமே இல்லை சரி போட்டால் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் உள்ளே வந்து எடுத்துட்டாரு ஐயோ ஏன் உள்ள குச்சா அட பாவி சரி தான் அங்கே இருக்கலாம் லஸ்கே சரி கைஸ் இந்த மார்க் பண்ணி வச்சுக்குவோம் 1 ஓகே இதுதான் கைஸ் ஓகே இது வந்து வீட்டில் நாளை அப்புறம் பார்த்து நான் அந்த இடத்துக்கு வந்து பார்ட் 4 தான் நான் இந்த தேயிலனா நான் சும்மா தான் இருந்தேன் சம்மந்தமே இல்லாமல் என்ன அடிக்குது சம்மந்தமே இல்லாமல் சும்மா உட்காந்துருக்கேன் என்னைய பிடிச்சி இது புது வில்லேஜ் கைஸ் வந்து எனக்கு சொல்கிறேன் அவன் போகிற வரல இங்கே ஒரு வில்லேஜை பார்த்துருக்கோம் சரி வில்லேஜில் எல்லாரும் விட்டு பார்த்து எடுத்தாச்சு ஸ்டோன் கட்டர் எடுத்தாச்சு அப்படியே என் தம்பி ஸ்டோன் கட்டர் எடுத்துருப்பான் இதை நம்ம எடுத்தாச்சு ஏபி நம்ம கன்ஃபார்ம் தேவைப்படும் ஃபுட்டுக்கு எடுத்தாச்சு எடுத்தாச்சு எங்கே இருக்கா ஓ இது கேமல் இருக்குது எடுத்துகிட்டு போவோம் சரி நான் வீடியோ லாஸ்ட்டாக கைஸ் அடுத்த வாட்டி கன்ஃபார்ம் வீடியோ கட்டணும் கன்ஃபார்மாக கட்டி ஆகணும் இல்லாட்டி ஒன்றும் முடியாது ஸோ இந்த கொக்கு பார்த்தாச்சு கைஸ் இப்போ இதெல்லாம் அனிமல் தெரில கைஸ் ஒவ்வொரு அனிமல் ஃபஸ்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டைம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போட்டு பாருங்களா சரி நைட்டு ஒரு ஆயிடுச்சு இங்கே இப்போ நான் வாய்ஸ் கொடுத்துட்டு நைட்டு தான் அதெல்லாம் கொஞ்சம் ஏமா போட்டோன்னு சொல்லிட்டு பார்த்தேன் சரி எல்லாமே பொருள் எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு சொல்லி பார்த்தா நத்தை இருக்குது சரி கைஸ் நத்தை கைஸ் இது வந்து எல்லா அனிமல்ஸும் பிடிப்போம் கன்ஃபார்மாக வீடு கட்டிட்டு அதுக்கு தனியாக ஃபார்ம் செஞ்சு ஜூம் மாதிரி வச்சு செய்வோம் கன்ஃபார்ம் செய்வோம் அப்புறம் அங்கிட்டு நத்தை இருக்குது சரி ஓகே இந்த வீடியோக்கு பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை டாட்டா பாய்